அனைவருக்கும் வணக்கம். ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின். இது சானிட்டரி நாப்கின் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இதுக்குள்ளார அவ்வளோ விஷயம் பெண்களுக்காக, குழந்தைங்களுக்காக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 8 வயது 9 வயது குழந்தை மாதவிடாயை சந்திக்கிறாங்க. நாப்கின் இல்லாமல் நம்ம கடந்து போகவே முடியாது. இவ்வளவு நாளாக நீங்கள் பார்த்த ஃபெமினைனுக்கும் இன்றிலிருந்து நீங்கள் பார்க்குற ஃபெமினைன் ஒரு புதுமையானது, புது பொலிவுடன் டெக்னாலஜியும் அதிகப்படுத்தி ஒவ்வொரு லேயர்லேயும் கவனம் செலுத்தி பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அவர்களுடைய வலிமைக்கும் உறுதுணையாக ஃபெமினைன் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த மேலே இருக்கிற இந்த கவர்லேயே எல்லா டீட்டெயிலும் நாங்கள் போட்டிருக்கிறோங்க. 9 டெக்னாலஜி, 5 இருந்தது. அனியான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின் 5 தான் இருந்துச்சு. இப்போ கூடுதலாக 4 டெக்னாலஜி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். கிராஃபின், வார்ம்வுட், ஆன்டி ஆக்சிடென்ட், டீகிரேடபிள். ஃபெமினைன் ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்டில் சான்றிதழ் இருக்கான்னு பார்க்கணும். சானிட்டரி நாப்கினுக்கு சான்றிதழோடு இருக்கக்கூடிய ஒரே நாப்கின் ஃபெமினைன். FDA, CE, ISO, BIS சர்டிஃபிகேட்டோடு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுங்க. 9 டெக்னாலஜியோட பெனிஃபிட்ஸும் கவர்லேயே இருக்குது. இப்போ ப்ராடக்டை உள்ளேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதை நீங்கள் எடுக்கும் பொழுதே ஸ்டிக்கிங் ஏரியா எது அப்படிங்கிறத ஏரோ மார்க்கில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணுறோம்னா கரெக்டாக ஸ்டிக் பண்ணணும். ஃப்ரண்ட் பொசிஷனை ஃப்ரண்டில் தான் ஸ்டிக் பண்ணணும், பேக் பொசிஷனை பேக்கில் தான் ஸ்டிக் பண்ணணும். அப்போ இந்த ஏரோ மார்க் இருக்கிறத பேண்டீஸோட முன் பகுதியில் நாம் ஸ்டிக் பண்ணி ஒட்டிக்கணுங்க. இந்த மேலே இருக்கிற இந்த கவர், இதுலேயும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். 360 டிகிரியில் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக சீல் பண்ணியிருக்கு. இந்த கவரை நீங்கள் பிரித்து எடுத்து வைக்கும் பொழுது இதை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இதை பத்திரப்படுத்தி வைக்கிறது எதுக்குன்னா, நம்ம யூஸ் பண்ண பிறகு நான் உங்களுக்கு காமிப்பேன் இது எந்த மாதிரி டிஸ்போஸ்க்கு உதவுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குங்க. இது நார்மலாக நமக்கு முன்னே இருந்தது 320 mm. இப்போது நாங்கள் சைஸ்லேயும் கவனம் செலுத்தியிருக்கோம். கொஞ்சம் கூடுதலாக 330 mm நாங்கள் மாற்றிருக்கோம். இப்போ அதை நான் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். நல்ல லென்த்தாக இருக்குங்க. நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இந்த ஒரு பேடே போதும் ஒரு நாளைக்கு. அவ்வளோ லென்த்தியாகவும் இருக்குது, கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது. விங்ஸும் பார்த்தீங்கன்னா 2 விங்ஸுங்க. முன்னே இருந்தது ஒரு விங்ஸு தான் இருந்துச்சு. இப்போ கூடுதலாக 2 விங்ஸ். இப்போ இந்த விங்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சைஸு, இது பேண்டீஸில் ஒரு ஃப்ளாட்டாக ஒட்டிக்கணும், பின்னாடி லாக் பண்ணக்கூடாது. இந்த விங்ஸை தான் நம்ம லாக் பண்ணிக்கணும். இது சென்டர் சைஸு. இந்த ஃபர்ஸ்ட் லேயர்லேயும் கவனம் செலுத்தி இருக்கிறோம். பெண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு சுகமான உணர்வு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த லேயரை வடிவமைச்சிருக்கோம். இன்னும் அட்வான்ஸாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு லீக்கேஜுக்குன்னே எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயரை நாங்கள் ஆட் ஆன் பண்ணியிருக்கோங்க. இந்த லேயர், இந்த சைடில் இருக்கிற இந்த லேயர் அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். இது இந்த ஒரு லேயர் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த 2 லேயர் இப்படி அந்த லீக்கேஜ் ஆகுது, ஃப்ளோ வருது இல்லையா, அதை லீக்கேஜ் ஆகவே விடாது. 1 டே ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ ஃப்ளோ வருது அப்படின்னு நம்ம அளந்து பார்க்க முடியாது. ரத்தத்தை எடுத்து அளந்து பார்க்க முடியாது. நான் ஒரு 200 ml தண்ணி எடுத்து இந்த ஒரு நாப்கினில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 30 ml மேலே வராது பிளட்டு. 200 ml வாட்டரு நீங்கள் 40-50 ml பிளட்டுக்கு சமம். இப்போ நான் 50 ml தண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு 4 தடவை எடுத்தேன்னா 200 ml. இப்போ 50 ml எடுத்திருக்கேன். இது தண்ணி தான் நான் அப்ளை பண்ணுறேன். இது உறிஞ்சிக்கணும். அதே சமயம் என்னோட ஸ்கின்ல ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஒரு ட்ரையான உணர்வு தான் இருக்கணும். இப்போ ஒரு 50 ml அப்ளை பண்ணிட்டேனுங்களா, இன்னொரு 50 ml எடுக்கிறேன். இது நீங்களே உங்கள் வீட்டிலையே வாங்கி நீங்கள் பரிசோதனை பண்ணணும். ஏன்னா இது சாதாரணமான நாப்கின் அப்படின்னு நீங்கள் கடந்து போயிடக்கூடாது. இது மறைவாத்தானே வைக்கிறோம், இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒரு அலங்கார பொருளுக்கு, ஒரு உணவுக்கு, ஒரு மருந்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமான முக்கியத்துவம் நாப்கினுக்கு நீங்கள் கொடுக்கணும். அந்த கவனம் உங்களுக்கு இருக்கணும்.
இப்போ 100 ml நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட விரலை என்னோட கையை வச்சு நான் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறேன். எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் இதிலிருந்து ஒரு ட்ராப் கூட வாட்டர் நீங்கள் வெளியில் எடுக்கவே முடியாது. என்ன காரணம்னா உள்ளே இருக்கிற அந்த நாப்கின்ல இருக்கக்கூடிய ஜெல் வந்து 100 ml லாக் பண்ணிருச்சு. சரி, 100 ml லாக் பண்ணிருச்சு, இன்னொரு 100 ml லாக் பண்ணுமா? நான் 200 ml சொன்னேன் இல்லைங்களா, லாக் பண்ணுமா? பண்ணும். அதையும் பார்த்துடலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு லேயர்லாம் பிரித்து காமிக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு லேயர் இப்போ 100 ml நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு உங்களுக்கு அமுத்தி காமிக்கிறேன். ஏன்னா இப்போ இதில் ஈரம் பட்டால் எப்படி ஆகும் உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து நம்ம ஸ்கின்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ நான் வந்து என்னோடய உடம்பு ப்ரெஷர் ஆகுது, எவ்வளோ அமுத்தணும். நான் உட்கார்ந்துருக்கேன், நடக்கிறேன், வண்டியில் போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன், ஒரு ட்ராப் கூட ஒட்டாது. அப்போ ஒரு ட்ராப் கூட இதில் ஒட்டலைன்னா என்னோடய ஸ்கின்னு ஈரமே இருக்காது இல்லையா? அப்போ என் ஸ்கின்னு ஈரமே இல்லைன்னா என்னோடய மைண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா? அதுதான் இப்போ உங்களுக்கு பிரித்து காமிக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு லேயரு கர்ச்சீப் மாதிரி வந்துருங்க. இந்த காட்டன் வந்து நமக்கு சர்ஜிக்கல் காட்டன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து இது செகண்ட் லேயர். இந்த ஸ்ட்ரிப்பு பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறேன். இதில் ஒரு ட்ராப் கூட ஈரம் இல்லை, ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக டிசைன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இதில் 2 லேயர் இருக்குது, ஃப்ரண்ட் லேயர் ஒன்று, பின்னாடி லேயர் ஒன்று. இப்போது இந்த டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், கிராஃபின், வார்ம்வுட், ஆன்டி ஆக்சிடென்ட், டீகிரேடபிள், அதுதான் இந்த ஸ்டிக்குங்க. ஆனயான் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணும். வெளியில் வர ரத்தம் வந்து காற்றுல படும் பொழுது அது பாக்டீரியாவாக மாறும். அது டெவலப் ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஆனயான் வந்து கெட்டு போகிற செல்லை, அந்த பாக்டீரியாவை கில் பண்ணிடும். அதனால பேட் ஸ்மெல்லே வராது, ஆன்டி பாக்டீரியாவாக வேலை செய்யும். இன்ஃப்ராரெட் என்ன பண்ணுன்னா இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இரத்த ஓட்டத்தை சீராக்குவதனால் ஹார்மோன் வந்து பேலன்ஸாக இருக்குங்க. ஹார்மோன் பேலன்ஸாக இருந்தால் நமக்கு கோபம், ஆத்திரம் அதெல்லாம் வராது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நமக்கு மேக்னெட்டிக்னு ஒன்று இருக்குங்க. மேக்னெட்டிக் என்ன பண்ணுன்னா உற்சாகத்தை கொடுக்கும். நம்மளோட மூட் ஸ்விங்ஸை வந்து ரத்த ஓட்டமும் சரி, மேக்னெட்டிக்கும் சரி, நம்மளோட மூட் ஸ்விங்ஸே இல்லாமல் பார்த்துக்கும். இதில் நானோ சில்வர் இருக்குங்க. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பெண்களை உற்சாகமாக வச்சுக்கும். அடுத்து கைட்டின் இருக்குது. கைட்டின் வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் அப்படின்னு நம்ம உடம்புல வந்து இயற்கையாகவே சுரக்கும். அந்த சுரப்பிகளை வந்து என்ஹான்ஸ் பண்ணி அவங்களுக்கு வலி இருக்காமல், வேதனை இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சுகமான உணர்வை கொடுக்கக்கூடியது தான் இந்த டெக்னாலஜி எல்லாம். இப்பொழுது இன்னும் கூடுதலான அந்த 4 டெக்னாலஜி பற்றி பார்ப்போங்க. கிராஃபின். இந்த உலகம் வந்து எல்லாமே அப்டேட் தானே, புதுமை தானே. கிராஃபின் என்ன புதுமை கொடுக்குதுன்னா நம்ம உடல் சூட்டை, உள் உஷ்ணம்னு ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம அதிக நேரம் உட்காந்துட்டே இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுனா பாடி ஹீட் ஆகும். அப்போ அது ஒரே இடத்துலையே ஸ்டோரேஜ் ஆகும். அப்போ அந்த உஷ்ணத்தை வெப்ப கடத்தியாக அது எல்லா பக்கமும் பரவக்கூடிய அளவுக்கு அந்த கிராஃபின் டெக்னாலஜி இன்னைக்கு வலிமையான பெண்களை உருவாக்குவதற்காக ஃபெமினயன் இந்த ஸ்ட்ரிப்பில் கிராஃபின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இணைத்திருக்கிறோம். அடுத்து முக்கியமானதுங்க, ஆன்டி ஆக்சிடென்ட். உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய டாக்ஸிக், தேவையில்லாத கழிவுகள் தேங்கக்கூடாது, அதுதான் கட்டியாக மாறுது, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட். அடுத்து வார்ம்வுட் வந்துங்க நம்மளோட ஸ்கின்னுக்கு மிகப்பெரிய ஃப்ரெண்டாக இருக்குதுங்க. தோல் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல இருக்கிற தோலை அகற்றி பாருங்கள், வெறும் எலும்பு கூட தானே இருப்போம். அப்போ நம்ம ஒட்டுமொத்த உடம்புமே ஸ்கின்னால் ஆனப்பட்டது தான். அப்போ வார்ம்வுட் வந்து அந்த பர்சனலாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படணும். அப்போ ஸ்கின்னுக்கு ரொம்ப பாதுகாப்பாக ஒரு சிறந்த தோழியாக அந்த வார்ம்வுட் செயல்படுதுங்க. அடுத்து டீகிரேடபிள். பயன்படுத்துகிற ஒவ்வொரு நாப்கினுமே நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா மண்ணோட மண்ணாக மக்கி போயிடணும். அப்போ டீகிரேடபிள் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒட்டுமொத்த நாப்கினுமே பயன்படுத்திட்டு நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாத காலத்தில் மண்ணோட மண்ணாக மக்கி போகிறதுக்கு துணை புரியக்கூடிய இந்த டெக்னாலஜி தான் ஃபெமினயன்
ஃபெமினயன் 9 லேயர் 9 டெக்னாலஜியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்புக்கும் சௌகரியத்திற்கும் சுகத்திற்குமான ஒரு வலிமை மிகுந்தது தான் ஃபெமினயன் ப்ராடக்ட்டுங்க. அடுத்து இருக்கிற லேயர் இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்லைடு பேப்பருங்க. இப்போ இதில் நம்ம 100 ml அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த ஏர்லைடு பேப்பரும் இந்த ஜெல்லும் அவங்களுக்கு ஒரு சில்னஸ் கொடுக்கும். இப்படி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கை முழுவதுமே எனக்கு அவ்வளோ ஒரு சில்லாக இருக்குது, ஒரு கூலாக இருக்குது. அதனால என்ன ஆகும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ நான் ஏற்கனவே இதில் 100 ml அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. இப்போது இந்த ஜெல்லில் எகெயின் நான் 100 ml நான் போடுறேங்க. பாருங்கள், இது ஒரு கப்பில் நான் ஜெல்லை போட்டிருக்கேன். இன்னொரு 100 ml 200 mlங்கிறது வாட்டரோட குவான்டிட்டி. இப்போ பாருங்கள், இன்னொரு 50 ml, ஏற்கனவே 100, இப்போ ப்ளஸ் ஒரு 50, 150 ஆச்சுங்களா. எகெயின் இன்னொரு 50 ml 200 ml. நம்ம கொடுக்குற பைசா, நம்ம கொடுக்குற மதிப்பு, நம்ம உடம்புக்கு கொடுக்குற மரியாதை, நம்ம யூஸ் பண்ணுற தன்மை, இது எல்லாமே நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலையும் நம்மளோட பாதுகாப்பையும் நம்மளோட ஆரோக்கியத்தையும் பறைசாற்ற மாதிரி இருக்கணும். இப்போ நான் இதில் ஏற்கனவே ஒரு 100 ml அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ எகெயின் ஒரு 100 ml அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் இருந்து ஒரு சொட்டு தண்ணியை நீங்கள் பிரித்து எடுக்கவே முடியாது. பாருங்களேன், இப்போது நீங்கள் உங்கள் நாப்கின், நீங்கள் என்ன நாப்கின் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ எடுத்து ஒரு 200 ml தண்ணியை ஊற்றி பாருங்கள். இப்படி பண்ண முடியுமா பாருங்கள். இதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி எடுக்க முடியுதா? இங்கே பாருங்கள் எப்படி. இப்போ 200 ml அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இதனோட அளவு விகிதம் அதிகமாக இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு 30 ml தாங்க பிளட்டு வரும். இவ்வளோ தாங்க இருக்கும், இவ்வளோ தான் இருக்குமே. இவ்வளோவே லாக் பண்ணிருச்சுன்னா 30 ml பிளட்டு லாக் பண்ணாதான் யோசிச்சுக்குங்க. அப்போ இந்த அளவுக்கு தரம் வாய்ந்த ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் கட்டாயம். இந்த ப்ராடக்ட் இது சாய்ஸில் விடுற ப்ராடக்ட் இல்லை. ஒரு பீரியட்ஸில் சானிட்டரி நாப்கின் பயன்படுத்தியே ஆகணும் கட்டாயம். அந்த கட்டாயத்தில் கெடுதலான நாப்கினை நீங்கள் வாங்காதீங்க, தயவு செய்து வாங்காதீங்க. பின்னாடி பல பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அப்போ பாருங்கள், 200 ml இருந்துமே ஒரு சொட்டு கூட தண்ணி நீங்கள் இதை எடுக்கவே முடியாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டில் கூட நீங்கள் செஞ்சு நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, தோல் ரொம்ப ஒரு மனிதனுக்கு தோல் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த கடைசி லேயர் நாங்கள் எப்படி தெரியுமா டிசைன் பண்ணியிருக்கோம், ஸ்கின் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கோம். என்ன இதனோட சிறப்பு அம்சம்னா, இந்த முழு லேயர்லேயுமே டாட் 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 இருக்கும். எப்படின்னா, நம்ம ஸ்கின்ல வியர்வை துவாரங்கள் இருக்குது, ரோமங்கள் இருக்குது, சுவாசம் நடக்குதா இல்லையா? ஆனால் ஓடுற ரத்தம் வெளியே வந்துடாது, ஆனால் சுவாசம் நடக்குது. இந்த கடைசி லேயரும் சுவாசம் நடக்குதுங்க. ஒரு கொதிக்கிற தண்ணி நீங்கள் டம்ளரில் எடுத்து நம்மளோட 9 லேயரையும் இப்படி லாக் பண்ணி மேலே ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சிங்கன்னா அந்த ஸ்டீம் ஃபார்ம் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு பேப்பர், இது பிளாஸ்டிக் கிடையாது, மக்கி போயிருங்க. நீ பாருங்கள், இப்படி பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் பிரிக்கிற மாதிரி தான் வரும். மக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காற்றோட்டம் இருக்குது. இந்த லேயரில் ஸ்டிக் பண்ணுற கம்மு ஒவ்வொன்றிலையும் கவனம் செலுத்துகிறோம். இந்த கம்மு பேண்டீஸில் ஸ்டிக் ஆகும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பேண்டீஸை வாஷ் பண்ணால் கம்மு ட்ராவல் ஆகாது. நீங்கள் பாருங்கள், கவனித்து பாருங்கள், அந்த நம்ம யூஸ் பண்ணுற பேண்டீஸோட சென்டர் பொசிஷன் பாருங்கள் ரஃப்பாக இருக்கும். அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது காயங்கள் ஏற்படும். ஏன்னா ரொம்ப மிருதுவான இடத்துல யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த கம்மு ஒட்டி 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 அதை துவைச்சாலும் போகாமல் அடர்த்தி அதிகமாகி நமக்கு ரேசஸ் வர ஆரம்பிச்சிடும், பிக்கும், அரிக்கும், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ரொம்ப வருங்க. அப்போ கம்மு இண்டஸ்ட்ரியல் கம்மு கிடையாது, நமக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கம் யூஸ் பண்ணுறோம். காற்றோட்டம் இருக்கிற லேயர், சர்ஜிக்கல் காட்டன், 9 டெக்னாலஜி, ஆலோவேரா ஜெல். இது இந்த ஜெல் நமக்கு நல்ல ஒரு கூலிங் கொடுக்கும். ஏர்லைடு பேப்பர், ஸ்கின்னுக்கு மிருதுவான ஒரு லேயர். கடைசியாக நம்ம பயன்படுத்தின பிறகு இந்த டிஸ்போஸ் கவரில் இதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த ஜெல்லை நீங்கள் பைப்பை திறந்து விட்டு கொட்டிட்டிங்கன்னா போயிடும். இல்லைனாலும் இந்த பேப்பரில் வச்சு இப்படி சுற்றி
இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வச்சு இதெல்லாமே மக்கி போயிடும். இப்படி சுற்றி இங்கே ஒரு ஸ்டிக் பண்ணக்கூடிய ஒரு டேப் இருக்குது, இதில் ஒட்டிட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாங்க. இப்போ ஃபெமினைனோட முழு டெமோ வீடியோ இப்போ பார்த்தீங்க இல்லையா? இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 4 டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின விரிவாக ஒரு டெமோ நம்ம பார்த்துடலாங்க. இப்போ கிராஃபின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புதுசாக ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வெப்ப கடத்தின்னு சொல்லுவோம் கிராஃபின். அந்த வெப்ப கடத்தியை எப்படி நம்ம பார்க்க முடியும் ஒரு டெஸ்ட்டில் அப்படின்னா, இப்போது இது வந்து ஒரு எல்இடி பல்ப். இந்த கடத்திகள் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிப்பில் அந்த கடத்திகள் இருக்குன்னா இந்த பல்பில் வெளிச்சம் வரணும். பார்த்தீங்களா? இப்போ இதில் என்ன இந்த டெஸ்ட் மூலிமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பாடி ஹீட்டை ஒரே பக்கமாக சேர விடாமல் அது வந்து பரப்பிடும். அப்படி வெளியில் கடத்துறதுனால அந்த உள் உஷ்ணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கட்டிகள் வராது. அதுதான் இந்த டெஸ்ட்டில் நாங்கள் உங்களுக்கு நிரூபிக்கிறோம். அடுத்து மேக்னெட்டிக் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து இது ஒரு மிஷின், மேக்னெட்டிக் வந்து டெஸ்ட் பண்ணுற மிஷின் தான் இது. இதை எடுத்து நம்ம அமுத்தி பார்க்கும்போது அந்த ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். இது வந்து நம்ம ரூபா நோட்டில் மேக்னெட்டிக் இருக்குது. அது கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு மிஷின் இருக்கும். அதில் இந்த லைட்டிங் இருக்குங்க. அதே மேக்னெட்டிக் தான் இங்கே இருக்குது. இது எதற்கு இந்த மேக்னெட்டிக்கு? நம்மளோட உற்சாகத்தை, பெண்களுக்கு அந்த வலிமையை கொடுக்கக்கூடியது தான் அந்த சக்தி. அது இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான இந்த டெஸ்டிங். நீங்கள் எந்த நாப்கின் வாங்கினாலும் இந்த டெஸ்டிங் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்ம ஃபெமினைனில் எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆன்டி ஆக்சிடென்ட்டு வலிமையாக மாற்றுறதுக்கு என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இப்போ இது வந்து தண்ணி, இது தண்ணியாகவும் பார்த்துக்கோங்க, அல்லது நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தமாகவும் பார்த்துக்கோங்க. 70% திரவம் தான் இருக்குது நம்ம உடம்புல. இந்த திரவம் மாசு அடைஞ்சிருச்சுன்னா உறுப்புகள் மாசு அடைஞ்சிரும். ஏன்னா மூளைக்கு போகிற ஒவ்வொரு ரத்தமும் அணுக்களைத்தான் கொண்டு போய் சேர்த்துது. அப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம்னா நம்மளோட காரியங்கள் செய்ய முடியாது. இப்போது இந்த சுத்தமான தண்ணியை எப்படி அசுத்தமாக்குறது? இது வந்து அசுத்தமாக்குறேன் நான். இது வந்து ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து அயோடின் கெமிக்கல். இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து இந்த சுத்தமான தண்ணியில் இந்த அயோடின் கெமிக்கலை நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ இது கெமிக்கல் நிறைந்த தண்ணியாக இப்போ மாறிடுச்சு. இந்த கெமிக்கல் நிறைந்த தண்ணி இந்த கெமிக்கல் நிறைந்த ரத்தமாக மாறிவிட்டது அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து காய்கறி, பழங்கள், காற்று, தண்ணி எல்லாமே மாசுபட்டுருச்சுங்க. இப்போது கெமிக்கல் நிறைந்த இந்த தண்ணி ரசாயனங்கள் நிறைந்த ஒரு பிளட்டு, ஒரு திரவம் நினச்சிக்கோங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு நான் உள்ளே போடுறேன், நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி ஒரு பியூர் வாட்டராக மாறுது பாருங்கள். இப்போது இந்த விதமான ஒரு டெக்னாலஜி, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல சேர்ற ஒரு கழிவுகளை நீக்குவதற்கு உதவி செய்கிறது. இதெல்லாமே பரிசோதனை, ஒன்றுமே நாங்கள் பரிசோதனை பண்ணி தான் உங்ககிட்ட கொடுக்குறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு இதை பரிசோதனை பண்ணலாங்க. பிளட்டோட ஸ்மெல்லு வராது ஆனையானுக்கு. இன்ஃப்ராரெடுக்கு உங்களுக்கு உற்சாகமாக இருப்பீங்க. இன்ஃப்ராரெடுக்கு மேக்னெட்டிக்கும் டெஸ்ட்டு பார்த்துட்டீங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் டெஸ்ட்டும் பார்த்துட்டீங்க, கிராஃபின் டெஸ்ட்டும் பார்த்துட்டீங்க, ஜெல்லோட டெஸ்ட்டும் பார்த்துட்டீங்க, லேயர் 9 அடுக்கையும் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து என்ன செய்யணும்? நம்ம வாங்கி பயன்படுத்தி இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு பொருளாதாரத்திலையும் முன்னுரிமை தருகிறோம் ஃபெமினைன் நிறுவனம். அருளாதாரத்திலேயும் முன்னுரிமை தருகிறோம், ஆரோக்கியத்திலேயும் முன்னுரிமை தருகிறோம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்திலையும் உங்களுடைய ஐஸ்வர்யத்திலும் எங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.